யாருக்கா ஃபோன் பண்றாங்க? துர்காவா? அ- ஆ- ஆ- ஆமா துர்கா தான். ஸ்பீக்கர்ல போடு, எல்லாரும் கேட்கலாம். போடு. சொல்லு துர்கா. நான் செல்லூர் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். துர்காங்கிறது உங்க தங்கச்சியா? ஆமா சார். துர்காவையும் அவன் கூட படிக்கிற பையனையும் ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ்ல புடிச்சிருக்கோம். போலீஸா? ஐயோ. பொண்ணை படிக்க அனுப்புறீங்களா இல்ல இந்த மாதிரி குடிச்சு கூத்தடிக்கிற பையனோட சுத்த அனுப்புறீங்களா? சார், என் தங்கச்சி அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டா சார். நாங்க அப்படி வளர்க்கல. நீங்க எதுவும் ஆக்ஷன் எடுத்துறாதீங்க சார். சார், ஆமாங்க சார். என் பொண்ணு ஒரு அப்பாவி. அவளை வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க. நீங்க முதல்ல கிளம்பி ஸ்பாட்டுக்கு வாங்க. என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்றேன். சார், நாங்க இப்பவே கிளம்பி வரோம் சார். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நாங்க உடனே கிளம்பி வரோம். செல்லூர் கல்பாலம் பக்கத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அங்க வாங்க சீக்கிரம். சரிங்க சார், நாங்க உடனே வரோம். ம். அம்மா, நீங்க வீட்லயே இருங்க. நானும் சரண்யா அண்ணியும் போயிட்டு வந்துடுறோம். யமுனக்கா, நீ அம்மா கூட வீட்லயே இரு. இருங்க அத்தை. நான் துர்காவை கூட்டிட்டு வந்துடுறேன். நைட் ஸ்டடி போறதா தானே அவ சொன்னா. ஆனா இன்ஸ்பெக்டர் இப்படி சொல்றாரேடி. ஐயோ, இந்த பொண்ணுக்கு ஏன் தான் இப்படி புத்தி கெட்டு போச்சோ தெரியலையே. அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதும்மா. அண்ணி, நீங்க வாங்க. வரோம் அத்தை. ஐயோ, ஏன் தான் இப்படி பண்றாளோ தெரியலையே. ஒன்னும் இல்லை சொல்லு, ஒன்னும் இல்லை. ஐயோ, இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்றா? போலீஸ் ஃபோன் பண்ணி என்னென்னமோ சொல்றாங்க. இவ நைட் ஸ்டடி தானே போனா. உன்னை நம்பி கார்ல ஏறினதுக்கு இப்படி கொண்டாந்து நிப்பாட்டிட்டியடா. இப்ப எங்க வீடு வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. எங்க அம்மா என்ன பண்ண போறாங்களோ தெரியல. என்னன்னு பார்த்து அனுப்பியா? போப்பா, போயா. துர்கா, என்னாச்சு? அக்கா, நான் எந்த தப்பும் பண்ணலக்கா. சரி, நீ அழாத, நான் ஏம்மா, பாத்துக்கிறேன். இங்க வாங்கம்மா. எல்லாரும் வாங்க. ஏய், நீ அங்கேயே நில்லு. கேஸ் புக் பண்ணிட்டு தான் உன்னை அனுப்புவேன். ஓரமா நில்லு. நீ அழாத. நீங்க யாருமா? இந்த பொண்ணோட அக்காவா? ஆமா சார், ஐஏஎஸ்க்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். ஐஏஎஸ் படிக்கிறேங்கிறீங்க, ஆனா உன் தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் சரியில்லையாம்மா? சார், என் தங்கச்சி ஒரு அப்பாவி சார். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அவ போக மாட்டா சார். இன்னைக்கு ஏதோ தெரியாதனமா அப்படி பண்ணிட்டா சார். ஆனா இனிமே அப்படி நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் சார். ஆமா சார். இப்ப ஸ்போர்ட்ஸ்ல காம்படிஷனுக்காக தீவிரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி டைம்ல நீங்க இவ மேல ஆக்ஷன் ஏதோ எடுத்தீங்கன்னா அவளோட எதிர்காலம் பாதிக்கும் சார். கேட்டுட்டியாமா? இவங்களாம் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, ஆனா நீ அதெல்லாம் உடச்சு தள்ள பாத்துருக்க. இனிமே இந்த மாதிரி பார்ட்டின்னு கூப்பிட்டா போவியா நீ? இல்ல சார், போக மாட்டேன். உங்க தங்கச்சி மேல கேஸ்லாம் போடல, இப்போ வான் பண்ணி அனுப்பலாம் தான் உங்களே வர சொன்னேன். கூட்டு போங்கம்மா. தேங்க்யூ சார். ம், தேங்க்யூ சார். போம்மா. டேய், வாடாங்க. எவ்வளவு திமுறா உனக்கு? சக்திகா. சொல்ற அம்மா என் மேல கோவமா இருக்காங்களா? பின்ன நீ செஞ்சிருக்கிற காரியத்துக்கு சந்தோஷமா வரப்பாங்க. அக்கா, நான் தான் தப்பு எதுவும் பண்ணலையேக்கா. இங்க பாரு, நைட் ஸ்டடிஸ்ன்னு போய் சொல்லிருக்கே. ஃப்ரெண்ட்ஸுங்க கம்பல் பண்ணாங்க, அதான் அப்படி சொன்னேன். சரி சரி, பயப்படாத. அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. தைரியமா வா, நான் பாத்துக்கிறேன். என்ன வெற்றி, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஆமா சார். இந்த விஷயத்தில் நான் நேரடியாக ஹெல்ப் பண்ணா சக்தியை ஏற்றுக்கவே மாட்டா, என் மேலே கோவப்படுவான். அதனால தான் உங்கள் மூலமாக அட்வைஸ் பண்ண வச்சேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல, இருக்கட்டும் வெற்றி, போயிட்டு வாங்க. ஆ சரி சரி, அப்போ நான் வரேன் சார். போயிட்டு வாங்க. ஐயோ, டைம் ஆயிட்டே போகுதே, இன்னும் அவளை கூட்டிட்டு வரலையே. என்ன ஆச்சுன்னு தெரியலையேமா. முதல்ல சக்திக்கு போனை போடு. யமுனா, ஆட்டோ ஏதோ வந்திருக்கு.
நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, துர்கா எங்க? ஏய், இறங்குடி கீழே. இறங்குடினா வாடி, உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. நான் சொல்றத கேளுமா. சக்தி, நீ சும்மா இரு. சரண்யா, நீ உள்ள போய் குழந்தைய பாரு. வா. அம்மா வாடி. சொல்றத கேளு. உனக்கு திமிர் ஆயிடுச்சு. அம்மா ஐயோ அம்மா, அம்மா வேண்டாம்மா. ஏன்டி இப்படி பண்ண? ஆ? ஏன் இப்படி பண்ண? ஏன்டி என் மானத்தை வாங்குன? அம்மா அடிக்காதம்மா. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்திருந்தா இந்த மாதிரி காரியத்தை பண்ணிருப்ப. இனிமே இப்படி செய்யாத அளவுக்கு உன் காலை நான் உடைக்கிறேன் பாரு. அம்மா உடைக்கிறேன். விடுமா. அம்மா நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. அம்மா அவளை விடுமா. அவதான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றான்ல. இல்ல சக்தி, இவ என் பேரையே கெடுத்துட்டு வந்து நிக்கிறா. இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அடிச்சு ஏன் இப்படி பண்ண? இப்படி கேவலமான காரியத்தை செய்யறதுக்கா உன்னை நான் படிக்க அனுப்புனேன்? இத்தனை வருஷமா நான் சேர்த்து வச்சிருந்த நல்ல பேரை இப்படி கெடுத்துட்டு வந்து நிக்கிறேடி. பாவி, பாவி. என் மானத்தை வாங்கிட்டியே. என் மானத்தை வாங்கிட்டியே. ஏம்மா இப்படி பண்ற? எனக்கு ஆத்திரமே அடங்க மாட்டேங்குது சக்தி. வேண்டாம்மா, சொன்னா கேளுமா. ஏம்மா இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க? என்னை யாரும் தடுக்காதீங்கன்னு சொன்னல. இவளுக்கு ரொம்ப செல்ல கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு. ஏண்டி, உனக்கு நான் சுதந்திரம் கொடுத்தது இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்யறதுக்கு தானா? உன் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் கெடுத்துட்டியேடி பாவி. விடுமா. அடிக்காதம்மா. அம்மா அவ சின்ன பொண்ணுமா. அவ எந்த தப்பும் பண்ணல. சொல்றது கேளுமா. ஏய், உங்க அக்கா சொன்னது கேட்டியா? நீ சின்ன பொண்ணுங்கறா. ஆனா நீ சின்ன பொண்ணு செய்யற காரியத்தையா பண்ணிட்டு வந்து நிக்கிற? நம்ம குடும்ப மானத்தையே குழி தோண்டி புதைக்கிற வேலையில செஞ்சுட்டு வந்திருக்க. சொல்லுடி, குடிக்கிற பயலுக கிட்ட உனக்கு என்னடி சகவாசம் வேண்டியிருக்கு? அவனுங்களோட சேர்ந்து நீயும் ஏண்டி கூத்தடிக்க போன? போனது மட்டும் இல்லாம தான் உங்க அக்காவை வேற பொய் சொல்ல வச்சிருக்க. இதுதான் நீ படிக்கிற லட்சணமா? இதுதான் நீ நம்ம குடும்பத்துக்கு வாங்கி கொடுக்கிற மரியாதையா? என் தலை மேல இப்படி மண்ணலி போட்டுட்டு வந்து நிக்கிறியே. இனிமே எப்படி நான் மத்தவங்க முன்னாடி போய் நிப்பேன்? உன் பொண்ணுக்கு குடிகாரங்களோட சவகாசம் இருக்கேன்னு வாய் கூசாம கேட்பாங்களே. ஐயோ, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அம்மா நான் தெரியாம இனிமே நான் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். நம்பம்மா. அம்மா ப்ளீஸ்மா. தொடாத என்ன. உன்னை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. இதோ நிக்கிறாங்க பாரு ஒரு 2 அக்காங்களும். இவங்களும் உன் வயசை தாண்டி தாண்டி வந்திருக்காளுங்க. இவளுங்களாம் இந்த மாதிரி காரியத்தை தான் பண்ணாளுங்களா? நீ மட்டும் எப்படி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இவங்க பிறந்த இந்த அதே வயித்துல தானே நீயும் பிறந்த. உனக்கு மட்டும் ஏன் இப்படி புத்தி கெட்டு போச்சு? விடுமா. வேண்டாம் சொல்றேன்லம்மா. அம்மா துர்கா மேல எந்த தப்பும் இல்லம்மா. கொஞ்சம் அமைதியா இருமா. இவள போய் நம்ப நான் பாரு. கூட்டிட்டு போய் படிக்க வை. மாமா மாமா. அம்மா போட்டியில விளையாடி கப்பெல்லாம் வாங்கிட்டு வருவான்னு கனவு கண்டேன்டி நானு. ஆனா இப்படி ஒரு பழியோட வந்து நீ பண்ண நான் நினைச்சு கூட பாக்கல. சரி வாமா நீ. வாமா போலாம். அக்கா நான் எந்த தப்பு பண்ணலக்கா. சரி நீ அழாத. நான் பாத்துக்கிறேன். சொல்லுடி, குடிக்கிற பயல்களோட உனக்கு என்னடி சவகாசம் வேண்டியிருக்கு? இதான் நீ படிச்சு கிழிச்ச லட்சணமா? இதுதான் நீ நம்ம குடும்பத்துக்கு வாங்கி கொடுக்கிற மரியாதையா? இவளுக்கு ஆறுதல் சொன்னா அழ ஆரம்பிச்சிருவா. அப்புறம் இவளுக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கையை தூண்டி விட முடியாது. அதனால இவ ரோஷப்படுற மாதிரி பேசுவோம். அப்பதான் ஜெயிக்கணுங்கிற வெறி இவளுக்கு வரும்.
ஓட்டப்பந்தயத்துல ஓடி கப்பு வாங்குவேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். நீ தான் பார்ட்டி கிட்டின்லாம் போய் ஊரை சுத்திட்டு வரியே. இனிமே உன்னால கப்பெல்லாம் வாங்கவே முடியாது. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் உங்ககிட்ட இல்லவே இல்லை துர்கா. அதெல்லாம் போயே போச்சு. போட்டியில ஜெயிக்கிறவங்களா இருந்தா காலையிலேயே எந்திரிச்சு பனிய ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு கிரவுண்டுக்கு போய் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. நீ என்னடானா நல்லா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு பர்த்டே பார்ட்டிக்கு போய் கூத்தடிச்சிட்டு வந்திருக்க. இனிமே உன்னால கப்பெல்லாம் வாங்க முடியும்னு நினைக்கிற? முடியவே முடியாது துர்கா. நீ ஒண்ணு பண்ணு. இந்த கப்பு வாங்குற கனவெல்லாம் தூரமா தூக்கி போட்டுட்டு உன் யமுனாக்கா இருக்காங்கல்ல, யமுனாக்கா அவங்க கூட ஹோட்டலுக்கு போய் மாவாட்டி அப்படியே பாத்திரமும் கழுவு. சரியா? அதுதான் உனக்கு சரியா வரும் துர்கா. என்ன என்ன முறைக்கிற? நீ ஒரு வேஸ்ட் பீஸ் ஆயிட்ட துர்கா. இனிமே உன்னால ஓட்டப்பந்தயத்துல ஓடி ஜெயிக்கெல்லாம் முடியவே முடியாது. நீ அதுக்கு லாய்க்கு இல்லாம ஆயிட்ட துர்கா. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ நீ வரப்போற காம்படிஷன்ல கலந்துக்க மாட்ட. உன்னால ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ண முடியாது. பந்தயத்துல ஜெயிக்கவும் மாட்ட. இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். பாக்குறியா? நினைச்ச மாதிரி இப்பதான் துர்கா சரியான பாதையில போக ஆரம்பிச்சிருக்கான். இன்னும் 4-5 வாட்டி இதே மாதிரி தூண்டி விட்டா பெருசா சாதிச்சிருவான். இனிமே உன்னால கப்பல்லாம் வாங்க முடியும்னு நினைக்கிற? முடியவே முடியாது துர்கா. உன் யமுனாக்கா இருக்காங்கல்ல, யமுனாக்கா அவங்க கூட ஹோட்டலுக்கு போய் மாவாட்டி அப்படியே பாத்திரமும் கழுவு. சரியா? அதுதான் உனக்கு சரியா வரும் துர்கா. Get set.
இனிமே உன்னால ஓட்டப்பந்தயத்துல ஓடி ஜெயிக்கலாம் முடியவே முடியாது. நீ அதுக்கு லாய்க்கு இல்லாம ஆயிட்டு துர்கா. அதனால ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ண முடியாது, பந்தயத்துல ஜெயிக்கவும் மாட்டேன். என்ன ஜெயிக்க முடியாது, ஜெயிச்சு காட்டுறேன். சூப்பர் துர்கா. சார், நான் மறுபடியும் ஓடுறேன். மறுபடியுமா? இப்பதான் நம்ம ஓடுன, ரெஸ்ட் எடுத்துட்டு ஓடு. இல்ல சார், போன வாட்டி ஓடினதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியான டைம்ல ஓடி வரணும். ப்ளீஸ் நீங்க டைமரை ஃபிக்ஸ் பண்ணுங்க. சரி வா. ம். சக்தி, இந்தா டீ எடுத்துக்கோ. அத்தை, இந்தாங்க. யமுனா டீ எடுத்து. யமுனா, துர்கா எங்க தூங்கிட்டு இருக்காளா? துர்கா, துர்கா எழுந்திருச்சீங்க வா. ஐயோ அண்ணி, துர்கா காலையிலே கிளம்பி கோச்சிங் போயிருக்கா அண்ணி. காலையிலே போயிட்டாளா? ம். நம்பவே முடியலையே. நேத்து நைட்டு அத்தை திட்டினதுல இன்னும் அழுதுட்டு இருப்பாளேன்னு நினைச்சேன். எப்படி கிளம்பி போனா? அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல. காலையில நான் பாக்குறப்போ விறுவிறுன்னு கிளம்பி போனா, அந்நேரத்துல அவகிட்ட கேட்க வேண்டான்னு விட்டுட்டேன். ஆனா ஒண்ணு, அவ மனசுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கு. அது எப்படின்னு தான் தெரியல. யாரோ தூண்டி இருக்காங்க, ஆனா அது யாருன்னு தான் தெரியல. என்ன சொன்ன யமுனாக்கா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல, எல்லாருக்கும் புரியணும்ல. சின்ன வயசுல இருந்தே நம்ம துர்கா மனசுக்குள்ள ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்கணுங்கிற வெறி இருந்துச்சு. அதை இப்ப யாராவது தூண்டி விட்டுருப்பாங்க. அதனால அவ சாதிக்க கிளம்பிட்டா, அவ்வளவுதான். நீ சொல்றது ஒண்ணுமே புரியல யமுனா. நான் அவளை திட்டிட்டு போயிட்டேன். அதே மாதிரி மத்தவங்களும் அவகிட்ட எதுவும் பேசல. அப்புறம் யார் வந்து அவளை தூண்டி விட்டுருப்பாங்க? ஒருவேளை துர்கா கனவுல கடவுள் வந்து தூண்டி விட்டுருப்பாரோ? கடவுளோ மனுஷனோ யாரோ ஒருத்தர் தூண்டி விட்டுருக்காங்க. அது யாரு எவங்கன்னு போக போக தான் தெரியும். அம்மா, துர்காவை இனிமே திட்டாதம்மா. அவ தப்ப உணர்ந்துட்டா. இதுக்கப்புறமும் நீ அவகிட்ட கோவமா இருந்தீனா அவ மனசுடைஞ்சு போயிடுவாமா. எனக்கு புரியுது சக்தி. நேத்து நைட்டு அந்த போலீஸ்காரர் போன் போட்டதும் என்னையும் மீறி எனக்கு கோவம் வந்துருச்சு. அதனாலதான் நான் அவளை திட்டிட்டேன். இனிமே நான் அவளை திட்டவே மாட்டேன். என் பொண்ணு போட்டியில ஜெயிச்சு கப்பு வாங்கணும், அது நான் சந்தோஷமா பார்க்கணும். அது ஒண்ணுதான் இப்ப என் மனசுக்குள்ள இருக்கு. இங்க பார் வெற்றி, இதுதான் உனக்கு லாஸ்டா சொல்றது. நீ ஒன்னும் என் ஃபேமிலியை கேர் பண்ண தேவையில்லை. நான் பாஸான அன்னதானம் கொடுக்கறத, துர்காவுக்கு ஷூ வாங்கி கொடுக்கறது, யமுனாக்காவுக்கு பிரச்சனை வந்தா சால்வ் பண்றது, இதெல்லாம் நீ எதுவுமே பண்ண தேவையே இல்லை. என் ஃபேமிலியையும் என் அக்கா தங்கச்சியும்
நல்லா பார்த்துக்க எனக்கு தெரியும். இதுக்கு மேல நீ தலையிட வேண்டிய அவசியமே இல்லை, புரியுதா? வெற்றி, கையை விடு வெற்றி. என்ன டென்ஷன் பண்ணாத வெற்றி, கையை விடு. இப்போ கையை விட போறியா இல்லையா?